வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு கசாலி டீகோட்ஸ் இதுல நம்ம முக்கியமா இன்றைக்கு அதிகம் பேசப்படுகிற ஒரு சர்வதேச தலைநகர் துபை. துபை என்று சொன்னால் எல்லோருக்கும் துபை துபை துபை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் யூரோப்பியர்கள், லத்தீன் அமெரிக்கர்கள், அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்கர்கள், தெற்காசியாவில் உள்ள மக்கள், இப்படி எல்லோருமே குழுகிற ஒரு மாபெரும் நகரத்தின் மக்கள் தொகை சனப்பெருக்கத்தின் காரணமாக அங்கு மருத்துவ கட்டமைப்புகளையும் அதிகரிக்கும் ஒரு களச்சூழலில் 2040ஆம் ஆண்டு துபை நகர்ப்புற திட்டத்தின் அடிப்படையில் ஏராளமான பணிகளை நீண்டகால வளர்ச்சிக்காக அந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் நேரத்தில் உலகின் பல நாடுகளிலிருந்து மக்கள் சாறை சாறையாக அங்கு கூறுகிறார்கள். இடையிலே ஏற்பட்ட போர் பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மருத்துவ கட்டமைப்பு, இன்சூரன்ஸ், மருத்துவம் குறித்து ஒரு கலந்தாய்தல நம்முடைய சிறப்பு விருந்தினர் தோழர் கசாலி அவர்களோடு, ஏனென்றா பல வருஷம் அங்கே அவர் பணியாற்றினார். அரபுகளுடைய கலாச்சாரம், அரபுகளுடைய திட்டங்கள் குறித்து நிறைய தெரியும். நாம் அந்த பக்கத்திற்கு போகவில்லை. அவரை அழைச்சி நிறைய பேச போறோம். சார் வாங்க. ரொம்ப சந்தோஷம். கசாலி டீகோட் நேயர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இப்ப நான் சொன்ன தலைப்பு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஓகே, இது நீங்க சொல்ற தலைப்பு பொருத்தமா இருக்கா? பொருத்தமாக என்னன்னா மருத்துவ கட்டமைப்பு இருக்குல்ல, அது வந்து பெருசாக கொண்டு வர்றாங்க எங்க துபாய்? துபாயில். முன்னாடி வந்து அங்கங்கே கொஞ்சம் போல மருத்துவம் இருக்கும். ஆனால் என்னென்னா அவங்க வந்து ஒவ்வொரு அந்த பகுதியில் வந்து ஒரு சிட்டியாக வந்து டெவலப் பண்ணாங்க. ஒரு பக்கம் மீடியா சிட்டி, இன்னொரு பக்கம் எஜுகேஷன் சிட்டி, இன்னொரு பக்கம் அதான் எஜுகேஷன் நாலேஜ் சிட்டி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சிட்டி அப்படின்னு. அதில் பார்த்தா உலகத்தில் இருக்கிற மிக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அவங்கெல்லாம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, இங்கே டாக்டர்ஸ் கொண்டு வாங்க, நீங்கள் மருத்துவம் பண்ணுங்கள், அந்த ரேட்டெல்லாம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, கிட்டத்தட்ட ஃப்ரீடம் விட்டு பண்ணிக்கங்க அப்படின்னு நிறைய வந்து டெவலப் பண்ணாங்க. அந்த டெவலப்மெண்ட் வந்து உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. சரி, இது ஏற்கனவே நேற்று முந்தானில் வந்து நம்ம கசாலி டீக்குள்ள ஒரு விஷயத்தை பேசும்போது பின்பக்கம் வந்து என்ன பேசியிருந்தோன்னா, அங்கே ஒரு நண்பர்கிட்ட டீட்டெயிலாக பேசுனது, நாங்கள் இருக்கும்போது மருத்துவ கட்டமைப்பில் நமக்கு சார்ஜ் பண்ணதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து டோட்டலாக மாறி இருக்குது, அமெரிக்காவில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. அதை கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம கொஞ்சம் விவரமாக விளக்கமாக சொல்லிடலாம். ஏன்னா அதில் சில நண்பர் வந்து பின்னூட்ட வேற போட்டிருந்தாங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 1 வந்து துபாயில் எல்லா மனிதர்களுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கணுங்கிறதுல துபாய் அரசு கரெக்டாக இருக்குன்னா, நான் அங்கே லோக்கல் ஆராய்ச்சிட்ட நிறைய நான் பேசியிருக்கேன். எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி பெருசாக இருந்தது. இன்னொன்று, மருத்துவத்தில் திறமையான மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம ஊர் ஆட்களும் அங்கே நிறையா இருக்காங்க, எஜிப்சியன் நிறையா இருக்காங்க, வேறு நாடுகளில் இருந்தும் ஆட்கள் இருக்காங்க மருத்துவர்கள். ஆனால் அங்கே இருக்கும்போது நம்ம மருத்துவர்களுக்கு, நம்ம ஊர்க்காரங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு மாதிரிக்காரன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே துபாயில் வந்து டாக்டராக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராக்டிஸை விட நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ப்ராக்டிஸோட தரம் வந்து ரொம்ப அதிகம். காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் மக்கள் தொகை அதிகம், நோயாளிகள் நிறையா வர்றாங்க, இவங்களை வந்து கிட்டத்தட்ட கடவுளாக பார்க்குறாங்க, அல்ல கடவுளோட பிரதிநிதியாக பார்க்குறாங்க. நம்ம ஊரில் துபாயில் வந்து யூஆர் அ டாக்டர், யூஆர் எஜுகேட்டட், யூ காட் அ எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே நான் வர்றேன், என்ன மருந்து கொடுக்க போகிறீங்க, எது பண்ண போகிறீங்க அப்படின்னு எல்லாமே ஒரு நாலேஜபிள் அங்கே போகிறதுனால இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, சின்ன தவறு நடந்தாலும் கோர்ட்டில் கேஸு சூ பண்ணிடுவாங்க. அப்போ பயந்து பண்ணுற இடத்துல உங்களுக்கு நாலேஜ் விரிவடையாது. அதுக்காக மக்களை கொள்வது, இது பண்ணுறது அப்படி பண்ணணுமா, அப்படிலாம் இல்லை. ஸோ மருத்துவத்தில் நம்பர் 2 பக்கம் கம்பேர் பண்ணோம்னா துபாய், சென்னையோட ப்ராக்டிஸ் வந்து பெட்டர் தேன் துபாய். அப்புறம் எக்யூப்மெண்ட் எடுத்தாச்சுன்னா சென்னை வந்து இப்போ ஆன் பார் வித் இன்டர்நேஷ்னல். நீங்கள் வந்து சிங்கப்பூர் எடுத்துங்க, நியூயார்க் எடுத்துங்க, அமெரிக்கா எடுத்துங்க, துபாய் எடுத்துங்க, எங்கே யூகே எடுத்துங்க, எங்கே பண்ணாலும் சென்னையோட எக்யூப்மெண்ட் அண்ட் டாக்டர்ஸ் குவாலிட்டி வந்து ஆன் பார் வித் எனி சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. இப்போ இந்தியாவில் வந்து சென்னை தான் நம்பர் 1 மெடிக்கல் டூரிசம் உள்ள இடம். இது இப்படி. சரி, துபாயில் வந்து என்ன இருந்தது அப்படின்னா, நம்ம போகிறோம், நம்ம வந்து இன்சூரன்ஸ் போடுறோம். பொதுவாகவே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து விசா போடும்போது இன்சூரன்ஸ் அப்படின்னு போடுறோம். முன்னாடி வந்து ஒரு இன்சூரன்ஸை போட்டு முடிச்சிட்டோம்னா பெர்மனெண்ட் விசா, அதாவது ரெசிடென்ஸ் விசா, பெர்மனெண்ட் ரெசிடென்ஸ் விசா 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி ரெசிடென்ஸ் 2 வருஷம் ரெசிடென்ஸ் விசா, அப்புறம் எவ்ரி 2 இயர்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும். அங்கே ரெசிடென்ஸ் விசாவில் இருக்கும்போது நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, இது இல்லை, அப்புறம் அங்கே ஃபேமிலியோடு இருக்கான, ஃபேமிலிக்கு வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. என்னோடய பொண்ணு வந்து அங்கே துபாயில் பிறந்தது.
அங்கே வந்து அல்வாசல் ஹாஸ்பிட்டல், ராஷித் ஹாஸ்பிட்டல், மக்தூம் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி, அப்புறம் வந்து குவைத்தி ஹாஸ்பிட்டல், ஈரானியன் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ சமீபத்தில் ஈரானியன் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணதாக செய்தி வந்துச்சு. இப்போது என்னோட பொண்ணு வந்து அல்வாசல் ஹாஸ்பிட்டலில் பிறந்தது. பெருசாக ஒரு சார்ஜும் இல்லை. ஒவ்வொரு முறையும் வந்து மாதம் மாதம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு இது செக்கப் போகும்போது 50 கிராம்ஸ் மட்டும் சார்ஜ் பண்ணாங்க. பெருசாக ஒரு சார்ஜ் இல்லை. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, குழந்தை பிறந்து அங்கே வந்து அப்படி பண்ணாங்க. பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, இப்போ ஓகே என்ன அப்படின்னா, மொத்தத்துக்கு இன்சூரன்ஸ் பேஸ்டு. இதே இது வந்து உள்நாட்டுக்காரங்களுக்கு இருக்கா அப்படின்னா, அந்த மக்கள் தொகை எடுத்தவங்க ஒரு 45 லட்சம் பேர் துபாய். அதில் 3.5 to 4 லட்சம் பேர் தான் லோக்கல் அரப்ஸ். மிச்சம் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க. ஓகே, அப்போ 40 லட்சம் பேருக்கு மேலேயும் என்ன பண்ணால், அதில் 40 லட்சம் பேரில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேலே வந்து லேபரர்ஸ். இல்லை, துபாய் மக்கள் தொகை எவ்வளோ? அதான் 45 லட்சம் பேர். துபாயிலுடைய துபாய் தான். யுஏஇ மக்கள் தொகை 1 கோடி பேர், 1 கோடியே 15 லட்சம் பேர். இல்ல, துபாயில மக்கள் அந்த ஊர்க்காரங்க. அதான் சொல்றேன், துபாய் மொத்த மக்கள் வந்து 45 லட்சம் பேர்ல துபாயோட லோக்கல் இருக்காங்கல்ல, அவங்க 4 லட்சம் பேர் அதிகபட்சம். அவ்வளவுதான். ஆமா, அவர்களுக்கு பணி செய்ய 10 மடங்கு. எதுக்கு? அவர்களுக்கான பணி செய்வதற்கு நாட்டு கட்டமைப்புக்கு 10 மடங்கு. அது வெளியில இருந்து வந்து எல்லாம். ஆனா என்னன்னா, வெளியில இருந்து வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும், எவ்வளவு வசதியா இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்காது. அது கிடைக்கவே செய்யாது. கிடைக்காது. 60 வயசுக்கு அப்புறம் வந்து லேபர்ஸ்க்கு விசா கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாங்க, செக்கையை உறிஞ்சு தூக்கி போட்டுறோம், உங்கள் நாட்டுக்கு போய் உட்காருங்க. அங்கே வர்றதுக்கு நம்ம ஊரில் அங்கே வேலை பார்த்துட்டு இங்கே சம்பாதிச்சு வந்து வீடை கட்டி எல்லாம் முடிச்சு இங்கே வந்த உடனே ஒரு வெஜிடபிள் மாதிரி வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் வேன் உட்காந்துருக்காங்க ஏகப்பட்ட பேர் இங்கே. இது என்னன்னா, ஒரு சின்ன கேள்வி. இஸ்லாமியர்கள் ஏராளமான பேர் போயிருக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் மயிலாடுதுறை, முத்துப்பேட்டை, பழைய தஞ்சாவூர், கொஞ்சம் திருநெல்வேலி சைடு இப்படி. ஆனால் அவங்க நான் பார்க்குறதுல வந்து ஜாலியாக செலவு பண்ணுறாங்க. கோயில் குளம்னு மாதிரி தர்கா அப்படி இப்படி போகிறாங்க. ஒரு வீட்டை கட்டிட்டு அதோட முடிச்சுட்டாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா மற்றபடி ஒன்றும் சேவிங்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது வாழ்க்கை இருக்குல்ல, அவங்க பொண்டாட்டியோட வாழ்றதே வருஷத்துக்கு 1 மாதம் வாழ்றாங்க, அவ்வளோதான். 20 வருஷம் அங்கே இருந்தாங்கன்னா 20 மாதம் தான் பொண்டாட்டியோட வாழ்க்கை. மொத்தத்தில் வாழ்க்கை 20 மாதம் வாழ்க்கை, அவ்வளோதான். வாலிபத்தை தொலைச்சு, வாழ்க்கையை தொலைச்சு, இதெல்லாம் பெரிய ஒரு கடுமை. இப்போ இந்த இதில் வந்து நான் சொல்கிறேன், இது சோசியலி டிசாஸ்டர், சமூக ரீதியான பெரும் பேரழிவு. முகமது நபி சொன்னதா நான் வந்து கேள்விப்பட்டது என்ன தெரியுமா, நீங்க எந்த காரணத்தை கொண்டும் 6 மாசத்துக்கு மேல குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. நான் கேள்விப்பட்டது. இல்ல, அந்த காலத்துல அப்படிதான். எல்லா காலத்திலையும் என்ன செய்வாங்க, என்ன அவங்க வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறாங்க, போயிட்டு வந்துருவாங்க 3-4 மாதம். அதான் என்ன பிரச்சனைனா, நீங்க எந்த ஒரு குடும்பத்தையும் 6 மாசத்துக்கு மேல பிரிக்கிறது ஹராம், தடை. ஆண்கள் வந்து அதிகபட்சம் 2 மாசம் தாங்குவாங்க, பெண்கள் வந்து அதிகபட்சம் 6 மாதம் தாங்குவாங்க. கஷ்டம் தான். ஆமாம், 5 மாதம் 6 மாதம். அதுக்கப்புறம் பிரிஞ்சிருந்தா உணர்வு இருக்குல்ல உங்களுக்கு, ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, ஒரு தூங்குற மாதிரி. இது இந்த ஒரு விஷயம். இப்போ நீங்கள் நம்ம பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. செக்ஸ் என்பது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஒர்ஷிப். ஆமாம், ஒர்ஷிப் இருக்கு இல்லையா, இறை வணக்கம். வணக்கத்தில் இது ஒன்று, இறை வணக்கத்தில் ஒன்று தான். சாப்பிட்றது அது மற்றவர்களுக்கு அசிங்கம். இப்போ நம்மலாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒருவனுக்கு சிறுநீர் கழிக்க வேணும், மலசல கூடத்துக்கு போற மாதிரி செக்ஸ் வந்து ஒரு இபாதத் தான், ஒரு கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சேவை. அதை வந்து நீங்க தவிர்த்தீர்கள் என்றால் இந்த உலகத்துல பாவத்தை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு, பிரம்மச்சாரி இருக்கக்கூடாது, அது பெரிய மோசம். கல்யாணம் பண்ணி ஆகணும், கல்யாணம் பண்றது சுன்னத்து அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்ப என்னன்னா, இதுல உலகத்திலேயே இந்த குடும்பங்களை அதிகமா பிரிச்சு வைக்கிறது அரபு நாடுகள் தான். எப்படின்னா, விசா கொடுக்கு 2 வருஷம் லேபர் விசா, 3 வருஷம் விசா. அவ்வளோ வர முடியாது இடையில. ஏன்னா அவன் வந்து டிக்கெட் கொடுக்கணும், டிக்கெட் கிடையாது, அவன் காசை சேர்த்து வச்சு வந்து சேரக்குள்ள 2 வருஷம் கல்யாணம் பண்ணுறான். இங்கே வந்து எவ்வளோ பெரிய பாவம். 3 மாதம் லீவில் வர்றான், 1 மாதம் தேடி அழிஞ்சு பொண்ணு பார்க்குறான், கல்யாணம் பண்ணுறான், கல்யாணத்துக்கு ஒரு 15 நாள், அடுத்து 1.5 மாதம் குடும்பம் நடத்துகிறான், குடும்பம் எடுத்து கிளம்பி போயிடுறான். அந்த நேரத்தில் அவளுக்கு அது வரைக்கும் இந்த உணர்வு இல்லை, இந்த இது வாய்ப்பு இல்லாமல் இருந்தவ இந்த ஒரு சுகம் கிடைச்சி அடுத்து பார்த்தா 3 வருஷம் ஐயோன்னு கிடக்க. ஒருவேளை கற்பம் தரிசிட்டானா குழந்தை பிறந்துருது, குழந்தைக்கு அப்பா தெரியாது. இந்த மாதிரி ஏற்கனவே பேசணும், அந்த ஹபீபி படத்தை சம்பந்தம் பேசணும். இந்த மாதிரி இருக்குல்ல, இது அங்கே லேபரோட ஒரு கண்ணீர். சார், இப்போ நம்ம பேசக்கூடிய டாபிக் கொஞ்சம் கண்ணீர் விஷயத்த பேசிட்டோம். இப்போ இந்த மக்கள் இருக்கிறாங்களே, இவ்வளோ தியாகம் பண்ணவங்க,
தியாகம் பண்ணி தான் அங்க இருக்காங்க. யாகம் தானே, வாழ்க்கையை தொலைச்சு தானே இருக்காங்க. இப்ப அவர்களுக்கான விசா, அவர்களுக்கான மருத்துவ இப்போ என்னன்னா மருத்துவம் இப்போ முன்னாடி எப்படின்னா மருத்துவம் இது போனாங்கன்னா எங்கே போனாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு எமர்ஜென்சினாலும் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன அப்படின்னா அரசு வெளிநாட்டுக்காரங்களுக்காக ஒரு துரும்ப தூக்கி நகர்த்த தயாராக இல்லை. துபாய் அரசு சொந்த மக்களுக்கு அவ்வளோ சௌரியம் பண்ணுறாங்க. ஏன்னா சொந்த மக்களுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட்னாலும் ஃப்ரீ, எவ்வளோ எஜுகேஷன்னாலும் ஃப்ரீ. ஒருவேளை ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே துபாயில் பத்தலை, நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லை சிங்கப்பூர் போய் எடுக்கணும், அமெரிக்கா போகணும் அப்படின்னா அந்த பேஷண்ட்டு ப்ளஸ் 2 பேருக்கான டிக்கெட்டு, அதுக்கு எல்லா செலவும் அந்த துபாய் அரசு எடுத்துக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? சொந்த மக்களை வந்து தெருவில் விட்டோம்னா புரட்சி பண்ணிடுவாங்க, வந்த மக்கள் புரட்சி பண்ண முடியாது. அப்போது சொந்த மக்களை வந்து பார்த்து வச்சுக்கிறாங்க, தப்பு இல்லை, வச்சுக்கோ. ஆனால் வந்த மக்களுக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஃப்ரீயாக கிடைச்ச. அதான் சொன்னேன், என் மக வந்து அங்கே பிறந்தது அல்வாசல் ஹாஸ்பிட்டலில். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னைக்கு ஏன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நாம தான் இந்தியர்கள் தான் காரணம். எப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாம் ஒரு இப்போ நான் ஒரு 30,000-40,000 திராம்ஸு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா உள்ள பெருமானம் உள்ளதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து அங்கே ஃப்ரீயாக பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வந்தவொடனே ஏன்னா நம்ம வந்து விசாக்கு காசு கொடுக்குறோம், அங்கே இருக்கோம், அந்த நாட்டில் இருக்கோம், நம்ம வந்து 2 வருஷம் ரெசிடென்சி விசாவில் இருக்கோம். அப்போ இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து பொதுவாக நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சிந்திஸ், போரா முஸ்லீம்ஸ், கொஞ்சம் மாறுவாடி, அப்புறம் வசதியான சில ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க குடும்பமாக அங்கே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வயசான தன்னோட அப்பா அம்மாவுக்கும் காசை கட்டி ரெசிடென்சி விசா எடுத்துடுறாங்க. அங்கே எடுத்து அங்கே பார்த்தா உதாரணத்துக்கு வந்து ஒரு 20,000 குடும்பங்கள் வச்சுக்கலேன், 20,000 குடும்பங்கள் இட்டு 2 பேர் அப்படின்னு கிடைச்சா 40,000 பேர் 50,000 பேர் வந்து வயசானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு நீரிழிவு நோய் வருது, சர்க்கரை நோய் வருது, இங்கே டயாலிசிஸ் பண்ணணும், இங்கே வந்து ரெகுலராக ஆள் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணாங்க அப்படின்னா அங்கே விசா எடுத்துகிட்டு அங்கே வர வச்சு ஓகே இந்த மாதிரி திடீர்னு வந்து செக் பண்ணி இப்படி இருக்கா அப்படின்னா டயாலிசிஸ்க்கு வந்து ஃப்ரீ டயாலிசிஸ். ஏன்னா இவங்க ரெசிடென்ஸ் விசா வந்துட்டாங்கன்னா எல்லா மருத்துவம் ஃப்ரீ அப்படின்னு. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பூரா சிந்திஸ், வடநாட்டுக்காரங்க, நம்ம நாட்டுக்காரங்க நிறைய லேபர்ஸ், வடநாட்டுக்காரங்க வந்து குடும்பமாக இருந்தவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இவங்களே இந்தியனாக உட்காந்துருக்காங்க. டயாலிசிஸ் அந்த மிஷின் ஃபுல்லாக பிஸியாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு விசா எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க. அரசு பார்த்தாங்க, அங்கே கூட முனிசிபாலிட்டி இருந்த ஒரு முக்கியமான ஒரு டாப்பில் இருந்த ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அடுத்து இந்த மருத்துவத்துறைக்கு அந்த துறைக்கு வந்து டைரக்டராக வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, நோ இவங்களுக்கு வந்து எல்லாம் இன்சூரன்ஸை போடு, இன்சூரன்ஸில் கேட்டகரி போடு, 600 கிராம்ஸ், 800 கிராம், 1000 கிராம், 2000, 2500 கிராம், என்னென்ன கேட்டகரி போடு, இந்த கேட்டகரிக்கு இதெல்லாம் வந்து உண்டு. அப்புறம் இந்தந்த கேட்டகரிக்கு இப்போ 600 கிராம் கொடுக்குற கேட்டகரிக்கு லேபர்ஸுக்கு வந்து கம்பல்சரி இன்சூரன்ஸ் போடணும். அந்த லேபர்ஸுக்கு என்ன பண்ணாங்கன்னா 2000 கிராம் இன்சூரன்ஸ் போட்டாலுமே அந்த 2000 கிராம் என்னென்னலாம் கவர் ஆகும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு இந்தந்த ஹாஸ்பிட்டல்லாம் கவர் ஆகும். குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் இப்போ 2500 கிராம்ஸ்னால் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆகுது. இப்போ 600 கிராம் அப்படின்னா வெறுமனே 2 பேராசிட்டமால் மாத்திரைக்கும் இதுக்கு தான் 600 கிராம் போகும். எந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போது இன்சூரன்ஸ் போட்டேன், இங்கே கொடுத்தாச்சு. அதாவது 600 கிராம் காசு எல்லாம் ஒரு ஊசி போட்டு விட்டுவாங்க. ஊசியோட போடுறது கூட இல்லை, ஏன்னா அங்கே பெரிய கூட்டங்க இருக்குது, பேராசிட்டமால். ஆமாம். அப்போ அந்த மாதிரி மாத்திரையை வாங்கி போட்டு இந்த 600 கிராம் கணக்கு இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதில் இடையில வந்து நண்பர்கிட்ட பேசும்போது கேட்டேன், ஒருவேளை எல்லா லேபருக்கும் 2500 கிராம் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து திவாலாயிருவான். கண்டிப்பாக. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலும் டைப் பண்ணுறாங்க. இப்போ என்ன உதாரணத்துக்கு நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு கம்பெனியில் ஒருத்தருக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்த்து ஃபிலிப்பினோ லேடி, அதுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன், கால் பிளாடர் ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு என்னென்னா 60,000 கிராம்ஸு, அப்போ 7.5 லட்ச ரூபா செலவாகும். அப்போ உங்கள் இன்சூரன்ஸ் அவர் கவர் ஆகாது. நீங்கள் வந்து 20,000 கிராம்ஸு அப்படின்னா 50,000 ரூபா நீங்கள் வந்து ஆமாம் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு. 20,000 கிராம்ஸ்னால் என்னாச்சு அப்படி ஒரு கிராம் எவ்வளோ? ஒரு கிராம் வந்து 25 ரூபா. 25 ரூபா. ஆமாம். அப்போ 10,000 கிராம்னா 2 லட்ச ரூபா. 2 லட்சம், அப்போ 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா. அப்போது இவங்களுக்கு வந்து 60,000 கிராம்ஸ் 15 லட்ச ரூபா மொத்தம். அதில் 5 லட்ச ரூபா நீங்கள் கொடுங்க அப்படின்னா இவர் என்ன சொல்லிட்டார், வந்து தூக்கி வெளியே போடுங்க, எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் கவர்மெண்ட்டு சொன்ன இதை வந்து நான் இன்சூரன்ஸ் கட்டிட்டேன், அப்படி என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீ உங்கள் இஷ்டம், வெளியே போடுங்க, அவங்க வந்து கவர்மெண்ட் எடுத்து பார்த்துக்கட்டும் அல்லது ரெட் கிரசன்ட் பார்த்துக்கட்டும்.
அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து சத்தம் போடாமல் முடிச்சுட்டு நல்ல பண்ணி முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தா எப்படிடா பண்ணாங்கன்னா, இந்த 20,000 திரம்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் டைப். இப்போ ஒருவேளை இந்த ஒர்க்கர் இல்லாமல் சொந்த அப்பா அம்மா இருந்தாங்கன்னா சரி, இந்த இடத்துல வந்து ஐயோ நீங்கள் கூட்டு போங்க, நான் 20,000 இல்லை 20,000 திரம் தர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி அப்படி பண்ணுறாங்கல்ல. இதெல்லாம் முடிஞ்சு நம்ம ஆட்களுக்கு போனால் ஹார்ட் அட்டாக்ல ரொம்ப துடிச்சிட்டு போனால் கூட தப்பி தவறி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் இல்லை இந்த இதில் இல்லைங்க, இதில் அங்கே போங்க, அங்கே இல்லைங்க, இங்கே போங்க அப்படின்னு அலக்கழிச்சு. ஓகே, நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப இது துபாயில் நடந்து நீங்க சொல்றது ஒரு பரிதாப நிலை. இது வெளிநாட்டுக்காரங்களுக்கு. அப்போ இன்வெஸ்டர்ஸ் போகிறாங்க வேலைக்கு, பெரிய நல்ல நல்ல வேலைக்கு போகிறாங்க. அவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நீங்க சொல்லும் போதே இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? நான் இது அடுத்த நாட்டில் போய் இந்த டெக்னிக்கல் கருத்து இருக்கா முடிஞ்சுதா? இல்லை, இந்த இது மேக்சிமம் இதுதான். நம்ம லேபர் வந்து உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர்கள். அப்புறம் மற்ற ஆஃபீஸில் வேலை வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இல்லை கையில் வேற ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா நாய் மாதிரி அலையிறாங்க. இது வந்து இந்த மருத்துவத்துறையில் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அவல நிலை இருக்குல்ல. இந்த அவல நிலை வேற வழியே இல்லாமல் நம்ம மக்கள் பொறுத்திருக்காங்க. இந்த கஷ்டத்தில் அங்கே போய் ஏன்டா சாகணும் நீங்க? இதில் ஒரு செய்தியை முடிச்சிரும். பெரும்பாலும் இஸ்லாம் சமூக மக்கள் தான் அதிகமாக போறாங்க. இல்லை, இப்போ எல்லாரும் போறாங்க. இப்போ நிறைய மாற்று மதத்தை நிறைய எல்லா மக்கள் நம்முடைய மக்கள் தான். முன்னாடி 25 வருஷம் முன்னாடி பார்த்து இஸ்லாம் சமூகம் போனாங்க. இப்போ வந்து இஸ்லாம் சமூகத்தை விட மற்றவங்க நிறைய இருக்காங்க. எந்த மக்கள் போனாலும் எல்லாரும் நம்முடைய மக்கள் தான். ஆமா, நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோடு சிறப்பா வாழ்றதுக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய காலம் ரொம்ப குறைவு. அந்த காலத்தை இவ்வளவு பெரும் தியாகம் எடுத்து அவமானமான கரையில உயிருக்கு உலை வைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ரிஸ்க் எடுக்கணுமான ஒரு கேள்வி வருது. இந்த மருத்துவத்துறையை சொல்லும் போது இது வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த சௌரியம் இருந்துச்சு. இதை கூட மாற்றி போட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்களே. இந்த இதில் ஒரு தகவலையும் சொல்லிடுவோம். அமெரிக்காவில் முழுக்க இன்சூரன்ஸ் தான். அங்கேயும் வந்து உருப்படியாக வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அவங்க பார்த்தா பில்லியனா ட்ரில்லியன்ல கொலிக்கிறாங்க. ஏன்னா மருத்துவ ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. அந்த சிஇஓ இருக்காங்கல்ல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு சிஇஓ வந்து மிகப்பெரிய ஹோட்டலில் லாபிலேருந்து வெளியே வந்து நிற்கிறான். ஒருத்தன் அப்படியே வந்தான், பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணா, கிளம்பிட்டான். ஏன்னா ஏண்டா நாங்கள் வந்து எங்கள் காசை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை, அங்கே அமெரிக்கா நடந்துச்சு. அப்போ அமெரிக்காவை அப்படியே காப்பி அடித்து துபாயில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மருத்துவத்துறையில். அப்போ இது வந்து அட்லீஸ்ட் வயசானவங்களா உங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு இல்லை. இந்த ஜெனரலாக உள்ளவங்களுக்கு லேபர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த நாட்டை டெவலப் பண்ண தான் வேலைக்கு போகிறாங்க. தன்னோட உடல் உழைப்பு, ரத்தம், வேர்வையில சிந்தி அவங்களுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். பெரிய பாவம் ஒன்று கொடுமையான விஷயம். அது பெரும்பாலும் அரபுகள்கிட்ட நல்ல புத்தி எதிர்பார்க்க முடியாது. இது ரொம்ப கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக. கொஞ்சம் பேர் நல்லா இருக்காங்க, நான் நிறைய எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் நல்லா இருக்காங்க. ஏன்னா அப்படித்தான் அவங்க இப்போ இன்னைக்கு இந்த வார்லயே சொந்த மக்களே கொண்டுகிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை சொல்லல கசாவுல. ஆமா, கொள்வதற்கு ஆயுதம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதே காசாவில இருந்து பாலஸ்தீனில் இருந்து இங்க வந்து சேவை பண்றாங்க. அதுல முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவன்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் குழந்தைகள், பச்சை பிள்ளைகளை கொன்றீங்களடா, நாங்க இவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்து என்ன செய்ய போறோங்கிற ஒரு இரக்கம் கூட இந்த மனிதர்கள்ட்ட இல்லையே. மறுமையை பத்தி, அல்லாஹ்வை பத்தி, கடவுளை பத்தி நம்பிக்கை இருந்துச்சுன்னா இல்ல, நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு தேவை காசு, ஒரு ஜாலியான சந்தோஷம். பரவாயில்ல, இப்போ அவன் காசா இருந்தா அவன் நாசமா போறான். நான் சொல்றத நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம இந்திய மக்களுக்கு, எந்த சமூகமா இருந்தாலும் உங்களுடைய பெண்டாட்டி பிள்ளைகளோடு கிடைப்பதை கொஞ்சமா கிடைச்சாலும் கொஞ்சமா சாப்பிட்டு சந்தோஷமா வாழுங்க. நம்ம ரூபாய்க்கு 2 கோடி 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி மோசமான நிலைமை தான். இதுக்கு அங்க போய் காசு போட்டு நீங்க மறுபடியும் இந்த அயலகத்திற்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல் செல்ல வேண்டாம் என்பதை அன்பு கூர்ந்து கசாலி டிகோட் மூலம் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். சார், நான் கேட்ட கேள்விகளுக்கு சொன்னது தெளிவா இருந்துச்சா? ரொம்ப தெளிவு. நீங்க அனுபவ ரீதியால சொன்னீங்க. நான் வந்து அனுபவம் கிடையாது. நான் வந்து ஒரு நெறியாளர். நிகழ்ச்சியை கேட்ட நீங்க சொன்னீங்க என்னென்ன மாதிரி பாதிப்புக்கு இவ்வளவு 600 தினார் 600 திரம்ஸ் இவ்வளவு, 2500க்கு இவ்வளவு, நாதி 8
வக்கற்று வாழ வழியிட்டு திக்கட்டு நிக்கட்ட சமூகமாக இந்த தொழிலாளர்கள் நம்ம மாறி சொந்தக்காரங்க தானே அங்க இருக்கிற இங்கேருந்து போறவங்க, அது இந்து முஸ்லீம் யார் வேணாலும் இருக்கட்டும், நம்ம மக்கள் நம்ம மக்கள், நம்முடைய இந்திய சமூகம், நம்ம நம்முடைய சமூகம் தமிழ் வந்து பாடா சமூகம், படுறாங்க. நம்முடைய தெலுங்கு சமூகம், நம்முடைய கன்னட சமூகம் இன்னொன்னு, இறந்து போனா கொண்டு வரதுக்கு வழி இல்லாம அங்கேயே வந்து புதைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. எவ்வளவு இதுல இப்ப தெளிவா ஒரு விஷயம், விசிட் விசால போய் பின்னூட்டத்தில் போட்டுருந்தாங்க. விசிட் விசால போறவங்கலாம் இந்த மாதிரி நிறைய மருத்துவத்தை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு. விசிட் விசால போறவங்களுக்கு அலௌடு இல்லை. சரி. ஓகே, எமர்ஜென்சி எத்தனை அலௌடு இல்லை. சரி. அதனால அது இதுவும் சம்பந்தம் இல்லை. எனக்கு ஒருத்தர் பின்னூட்டத்தில் போட்டிருந்தாரு. சரி. அதனால இந்த விஷயம் வந்து நம்ம மக்கள் இதெல்லாம் யோசிக்கணும் சரி. அப்படிங்கிறதான். நீ அடுத்த சமூக மற்றும் புரிந்துரையான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார்.